வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, ஒரு அப்சைடில் நமக்கு வந்து ஒரு ரேலி வந்து கிடச்சிது. ஸோ அந்த ரேலியோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுவோம். அதிலிருந்து நமக்கு வந்து நிஃப்டி இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்குதா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுப்போம். இந்த ஹையில் இருந்து எவ்வளோ வந்து கீழே இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட எந்தளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 750 பாயிண்ட்டுக்கு 750 பக்கம் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 1200ல் பாதி எவ்வளோ, 600 பாயிண்ட். சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபுக்கு மேலே தான் வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. சரி, இப்போ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போது ரீசெண்ட் லோ வந்து எங்கே இருக்குது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்கா. ஸோ நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து போகணும் அப்படின்னா இந்த 24,000 இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு வந்து கீழே போகணும். அப்படி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ஹைலி சான்சஸ் ரொம்ப கொடூரமான ஒரு செல் நடக்கும் அப்படின்னு எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இந்த 23,600 இருக்கு இல்லையா, அதை உடைச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து செல்லிங் வந்து நடக்கும். அதில் எந்தவித டவுட்டும் நமக்கு வந்து வேண்டாம். ஸோ அதனால் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 செங்கல் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். பயங்கரமான சேஃப்டி லெவலில் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு செங்கல் லெவலுக்கு வந்து சேஃப்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதாவது அந்த லெவலுக்கு தான் வந்து சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து மெயின் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒரு லோ வந்து பிரிண்ட் வந்து பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மூடுக்கு வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். ஸோ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த லோவிலேருந்து ஹைக்கு வந்து போகும்போது ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தது. அதாவது ஒரு கேப்பை போகுது, பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு இல்லையா. அந்த லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஒரு அப் ட்ரெண்டில், அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது இல்லையா, அப்போ பார்க்கும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. ஸோ இந்த ரேஞ்சிலலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப் ட்ரெண்ட் போகும்போது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலும். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் போகும்போதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து மூவ் இருந்துச்சா, அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வரும்போது பாருங்கள் சேம் இந்த அளவுக்கு குறைஞ்ச நாளில் வந்து மூவ் ஆனது அதே லெவலுக்கு வந்து கீழே இறங்கும் போது எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, ஆனால் யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் வந்து இறங்கிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து லெவல் வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து நகர்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, பயங்கரமான ஒரு கேப் அப், ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அப்போது நாம் என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு பாசிட்டிவ் பயாஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து உருவாச்சு அப்படின்னா அப்படி தான் மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபர்தராக மார்க்கெட்டோட அந்த ரியாக்ஷன் பிஹேவியரில் எந்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த 24,800 அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் ஹையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் உடச்சிட்டு ஒரு 25,000 வரைக்கும் வந்து போகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனல் மாதிரி வந்து போகும்போது நமக்கு பேரலாக ஒரு 25,000 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து
டார்கெட் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சேனல் பாருங்கள். ஸோ இந்த சேனல் வந்து இப்படி மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கா. இப்போ மறுபடியும் இப்படி மேலே ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நம்ம வந்து டச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது, இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது, இந்த இடத்துல எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. அப்போது இந்த இடம் நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட்டர்னை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல ஸ்பீட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு பெருசாக வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்காது. ஆனால் ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஒரு சிக்னல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே போக போகுதா அல்லது வந்து ஒரு ஹையை வந்து நோக்கி வந்து நகர போகுதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு, லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னும் அந்த சிக்னல் ஒரு ப்ராப்பர் சிக்னல் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து எடுக்க முடியாது, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மூமெண்ட்லாம் வந்து கிடச்சது இல்லையா, அது மாதிரி இந்த மூமெண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுக்குதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும், ஒரு கேப் அப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்படி காமிச்சதில் கரெக்டான ஏரியாவில் நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் வந்து போயிட்டுருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். ஆனால் வரும் நாட்களில் நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் நெருக்கி நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்ட்டு. அப் ட்ரெண்ட் போச்சு, ஆனால் என்ன ஆச்சுன்னா கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ கேப் அப்புக்கு அடுத்ததாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா லாஸ்ட் 2 டேஸ் அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை. ஆப்ஷன் ப்ரீமியெல்லாம் வந்து ஒரு 10% 20% தான் வந்து மொத்தமே வந்து மூவ் வந்து கிடச்சிது. லாஸ்ட்டாக அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பீரியரில் மட்டும் ஒரு நல்ல மூவ் வந்து கிடச்சிது. ஒரே ஒரு டைமில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூவ் வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 100% ஆஃப் மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருந்தது. ஒரு 12:30 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே அந்தளவுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே நான் வந்து காலையிலே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 9:30க்கே 10 சொன்ன மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து காலையிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டே ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறத வச்சே வந்து ஓட்டிகிட்டு வந்து ஒரு நாள் வந்து ஓட்டி முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் சைட்வேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் காலையிலே வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து மார்னிங் ஓப்பனிங்லேயே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துரும் மார்க்கெட்டு. இன்றைக்கி நான் வந்து ஹெவியாக வந்து சந்திரமுகி மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. சில நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஹெவியாக வந்து டயர்டாக இருக்கிறேன், என்னால் நான் நகரக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுத்துரும். ஸோ அதை கெஸ் பண்ணி தான் நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவே வந்து ஓட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இருந்தாலும் ஒரு கரெக்டான இடத்துலலாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி நியர்பை நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை கீழே போயிருந்தாலும் பிரச்சனை தான், அல்லது நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் சந்தோஷமாக வந்து கிடச்சிருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ மண்டே நமக்கு அல்லது வந்து ஒரு 24,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா, அதை மட்டும் உடச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ் நிஃப்டியில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அது கேப் அப்பில் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து சோகம்தங்கள் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டோட அந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு.
ஸோ இதில் வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுது. ஸோ எல்லாமே வந்து அந்த ஓப்பனிங்லேயே வந்து முடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்த ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய புதிய புதிய சலுகைகள்லாம் வந்து கிடச்சிட்ருக்குது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மொத்த ஃபோக்கஸும் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்லேயே வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் கேப்பில் அவங்க வந்து உள்ளே வர்றதில்ல. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஏதாவது ஒரு அந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஏதாவது நியூஸ் வந்து கிடச்சதுனா மட்டும்தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட்டை தான் வந்து நகர்ந்துட்டு வந்து போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து செட்டப் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது. வேறு வழி இல்லை. பிஃபோர் த மார்க்கெட்டும் சரி, ஆஃப்டர் த மார்க்கெட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து ட்ரேடிங் ஹவர்ஸில் பெருசாக நமக்கு வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. சில நாட்கள் வந்து கிடைக்குது, சில நாட்கள் நமக்கு வந்து பல நாட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனில் வந்து நிஃப்டி 50 வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். இது இந்த 24,300 இந்த ரேஞ்சை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிச்சுக்கிட்டு போகணும். போகுமா அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸை வந்து பாருங்கள். ஸோ சைஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் கூட வந்து இல்லை, ஒரு 75 பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது ஒரு 24,250லேருந்து ஒரு 24,350 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸே நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் கூட வந்து இல்லை. ஸோ அப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். அப்போது ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,350 வரைக்கும் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 24,150 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம வந்து எதிர்ப்பு வந்து பார்க்கலாம். ஸோ டவுன் சைடு அப் சைடு ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிஃப்டிலே வந்து இதுதான் இப்போதைக்கு வந்து லெவலாக வந்து இருக்குது. ஸோ மண்டே இந்த 100 பாயிண்ட்டு தான் வந்து நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்து கீழே இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஒரு 2 நாளைக்குள்ளே இப்படி ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கலாம். இதில் டவுன் சைடு போச்சு அப்படின்னா இப்படி ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். அப் சைடு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஏரியா வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அப் சைடு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ரொம்ப முக்கி மேலே போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படிங்கிற ரேஞ்சு தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 டேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ் இல்லை இல்லையா. ஸோ இந்த சைஸை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து வருது. ஸோ மண்டேவுக்கு ஒரு 250 பாயிண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 77,600 இந்த ஏரியாவில் இருந்து ஒரு 250 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது ஒரு 77,850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 250 பாயிண்ட்டு. ஸோ அப்படி கணக்கு வச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 77,200 வரைக்கும் வந்து ஒரு டவுன் சைடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க வந்து வெறும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஒரு ரியாக்ஷன் கிடைக்குதோ நம்ம வந்து பார்க்கலாம். ஏதாவது அப்டேட்ஸ்னால் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போடுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் ஃப்ரைடே ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,200 வந்து இருக்கலாம். 24,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 57,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,800 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். காலையில் ஒரு 9:50க்கு கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 57,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,600 இருக்கலாம். 57,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸும் வந்து அருமையான ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருது. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,400 இருக்கலாம். 77,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,000 78,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டியும் அருமையான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சது ஃப்ரைடே. ஸோ மண்டேவும் சேம் லெவல் தான். 14,900 ரெசிஸ்டன்ஸ், 14,800 சப்போர்ட், 14,800 உடைச்சாங்க அப்படின்னா 14,700, 14,900 உடைச்சாங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.